கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் வழியாய் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாய், நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஒரு சில கண்கள் நம்மை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கும். ஒரு சில கண்கள் நம்மை ஏளனமாய் பார்த்து கொண்டிருக்கும். நாம் எப்போது வீழ்ந்து போவோம், நாம் எப்பொழுது தாழ்ந்து போவோம், நாம் எப்போது தோல்வி அடைவோம் என்ற எதிர்பார்ப்போடு கூட பார்த்து கொண்டிருக்கிற கண்கள் நம்மை சுற்றி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த கண்களுக்கு முன்பாய் நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஒரு சில கண்கள் நம்ம ஏளனமாய் பார்த்து கொண்டே இருக்கும். அந்த ஏளனமாய் பார்க்கிற அந்த கண்களுக்கு முன்பாய் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தி நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். யோசுவாவுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது. மோசே மரித்த பின்பதாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி செல்கிற ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கர்த்தர் யோசுவாவுக்கு கொடுத்தார். அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்ட யோசுவா மீது அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்கள் இருந்தது. எப்படி நடத்த போகிறார்? மோசேயை போல நடத்துவாரா, இல்லை எப்படி நடத்த போகிறார் என்பதை அந்த ஜனங்கள் கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். புறம் கூறுவதற்கும் ஏளனமாய் பேசுவதற்கும் அந்த ஜனங்கள் ஆயத்தமுள்ளவர்களாய் என்ன செய்ய போகிறார் யோசுவா என்பதை பார்த்து கொண்டிருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட ஜனங்கள் நம்மை சூழ்ந்திருக்கலாம். என்ன செய்ய போகிறார்கள்? இனி எப்படி இவர்கள் முன்னேற போகிறார்கள்? இனி எப்படி இவங்கள் வாழ்க்கையை, குடும்பத்தை நடத்த போகிறார்கள் என்பதை கூர்ந்து ஒரு சில கண்கள் பார்த்து கொண்டிருக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், இன்று அந்த கண்களுக்கு முன்பாய் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமென், ஹல்லேலூயா. கலங்காதிருங்கள். உங்களை சுற்றி இருக்கிற இப்படிப்பட்ட கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கலாம். நாம் வீழ்ந்து போக வேண்டும், நாம் தோற்று போக வேண்டும் என்ற எண்ணத்தோடு இப்படிப்பட்ட கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் கைவிட மாட்டார். ஆமென். கர்த்தர் கைவிட மாட்டார். மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களை பார்க்கிற இந்த மனிதர்களின் கண்களை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள். கர்த்தருடைய கண்கள் உங்கள் மீது நோக்கமாக இருக்கிறது. அவருடைய கண்கள் உங்கள் மீது நோக்கமாக இருக்கிறது. அவருடைய பார்வை உங்கள் மீது இருந்து விலகாமல் இருக்கும். அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அவர் உங்களை உயர்த்துவார். கலங்காதிருங்கள். கர்த்தர் கைவிட மாட்டார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, எங்கள் விரோதமாய் ஒரு சில கண்கள் இருக்கலாமப்பா. எங்களை ஏளனமாய் பார்க்கிற கண்கள் இருக்கலாம். நாங்கள் தோற்று போக வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்கிற கண்கள் இருக்கலாம். ஆனால் அந்த கண்களுக்கு முன்பாய் நீர் எங்களை மேன்மைப்படுத்த வல்லவர். நாங்கள் தலை குனிந்து போக வேண்டும் என்ற கண்கள் எங்களை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, நீர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர். இன்று அந்த கண்களுக்கு முன்பாய் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னீரே. நீர் என்னை மேன்மைப்படுத்தி உயர்த்த வல்லவர் என்பதை விசுவாசிக்கிறோம். சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். உங்களை மேன்மைப்படுத்தி உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.